ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ எல்லாருமே எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்களா? அது ஸ்டேட்டஸ் என்னாச்சுன்னு இன்னும் யாருக்குமே தெரியாமல் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் போய்ட்டு இசிஐ சர்ச்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உடனே உங்களோட பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு தான் நீங்கள் இதை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஓட்டர் ஐடி நம்பர் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருந்தேன். ஸோ அதை பேஸ்ட் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன். லாங்குவேஜும் தமிழ்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா கேப்சாவில் வந்து உங்களுக்கு என்ன கேப்சா வந்து ஈஸியாக இருக்கோ அந்த கேப்சாவை எனக்கு கூட நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இங்கே கொடுத்துருக்க கேப்சாவே தான் போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்சா என்டர் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்ச்ன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த கேப்சா இல்லை கஷ்டமாக இருக்குன்னா அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு கேப்சா வரும். நீங்கள் ஸோ அதை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் வந்து இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த இடத்துல ஓட்டு போகணும் எங்கெங்கன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. ஸோ இன்னும் ஃபர்தராக ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வியூ டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து 1950 என்ற சொல்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்.